தன் மீது தொடர்ந்து இனவெறியான வார்த்தைகளை பயன்படுத்தியதால் அதனை எதிர்கொள்ள முடியாத கோலம்பூரைச் சேர்ந்த 14 வயது கெசியா நிஷா எனும் இடைநிலைப்பள்ளி மாணவி வீட்டில் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நேற்று தன் உயிரை மாய்த்து கொண்ட அந்த மாணவி தன்னுடைய இறுதி வாக்குமூலத்தை கை தொலைபேசியில் பதிவிட்டிருப்பது பலரையும் வருத்தத்தில் ஆழ்த்தியுள்ளது. நான் இந்த முடிவு எடுத்ததற்கு என் அம்மாவோ அப்பாவோ காரணம் இல்லை. இது தவறான முடிவு என்று எனக்கு தெரியும். ஆனால் என்னை சுற்றியுள்ள பள்ளி மாணவர்கள் என்னை மிகவும் கீழ்த்தரமான சொற்களாலும் இனவெறி தாக்குதலையும் மேற்கொள்கிறார்கள். அதனை என்னால் எதிர்கொள்ள முடியவில்லை. நான் என் பெற்றோர்களையும் என் நண்பர்களையும் நேசிக்கிறேன். ஆனால் இந்த இனவெறி பிடித்தவர்கள் வாழும் நாட்டை வெறுக்கிறேன். இவர்கள் என்னை மிகவும் இழிவாக பேசுகிறார்கள். என்னால் அதனை எதிர்கொள்ள முடியவில்லை. இந்த முடிவு தவறு என்று தெரியும். ஆனால் என்னை மன்னித்து விடுங்கள். நான் அனைவரையும் நேசிக்கிறேன் என்று 14 வயதான கோலம்பூர் SMK தானவ்கோத்தா இடைநிலைப்பள்ளி மாணவியான கெசியா நிஷா குறிப்பிட்டுள்ளார். இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பானியர்களுக்கு எதிராக MCP நடத்திய போராட்டத்தை DAP புகழ்வதாக குற்றம் சாட்டி ஹடி அவாங் இன்று காலை ஒரு முகநூல் பதிவில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். இதற்கு DAP நாடாளுமன்ற உறுப்பினர் தெரேசா கோக் கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். ஜப்பானியர்களுக்கு எதிராக போராடுவதில் இந்த கட்சிக்கு பிரிட்டிஷார் ஆதரவு அளித்தனர். பின்னர் அதன் சொந்த அரசியலுக்காக அது தடை செய்யப்பட்டது. அவசர காலத்தின் போது பல மலாய் ராணுவ வீரர்களும் காவல்துறை அதிகாரிகளும் தங்கள் உயிரை இழக்க அது காரணமாக அமைந்தது என்று ஹடி தெரிவித்தார். மறு வளர்ச்சி என்ற போர்வையில் நகர்ப்புறங்களில் இருந்து ஏழை மலாய்க்காரர்களை வெளியேற்றுவதற்காக நாங்கோர் மிங்கின் வீடமைப்பு மற்றும் உள்ளாட்சி அமைச்சால் நகர்ப்புற புனரமைப்பு சட்டம் முன்மொழியப்பட்டது என்றும் மாராங் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹடி தெரிவித்தார். ஹடியின் கருத்துகள் பாகுபாடு காட்டுபவை என்று விவரித்த கோக், அவர் தொடர்ந்து DAPயை தாக்குவது தமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருப்பதாக தெரிவித்தார். அண்மைய காலமாக DAP கட்சி MCPயை புகழ்கிறது என்பது உட்பட அவர் நிறைய இனவெறி மற்றும் ஆதாரமற்ற அறிக்கைகளை வெளியிட்டு வருகிறார் என்று தாம் நினைப்பதாக புக்கிட் ஜாலிலில் கொடி வழங்கும் நிகழ்ச்சிக்கு பிறகு அவர் FMTயிடம் தெரிவித்துள்ளார். அவருடைய நோக்கம் என்னவென்று தமக்கு தெரியாது, அல்லது இந்த கூற்றுகள் வரவிருக்கும் பொது தேர்தலில் பாஸ் கட்சிக்கு அதிக வாக்குகளை பெற உதவுமா என்பதும் தமக்கு தெரியாது என்று அவர் கூறினார். ஆனால் இது போன்ற கூற்றுகள் மலேசியாவை மேலும் பிளவுபடுத்தும் என்றும் அதிக எதிர்ப்பை சந்திக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் TV வழங்கும் திரையிசை கண்ட இலக்கியம் 2026 எனும் மாபெரும் போட்டியில் 150க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கேற்ற நிலையில் இப்போட்டிக்கான மாபெரும் இறுதி சுற்று வரும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி சனிக்கிழமை பெட்டாலிங் ஜெயா சிவிக் சென்டரில் மதியம் 1 மணி தொடங்கி இரவு 7 மணி வரை நடைபெற உள்ளது. இந்நிலையில் இப்போட்டியில் இறுதி சுற்றுக்கு தேர்வான போட்டியாளர்களின் பெயர்களை மலர் TV நேற்று அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது. இரு பிரிவுகளாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் பங்கேற்றவர்களில் ஒவ்வொரு பிரிவுக்கும் 10 பேர் என மொத்தம் 20 பேர் இறுதி சுற்றுக்கு தேர்வாகி உள்ளனர். அவர்கள் அனைவரும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி சிவிக் சென்டரில் நடைபெறும் பிரம்மாண்ட விழாவில் தாங்கள் கண்ட திரை இசை இலக்கியத்தை நயம்பட உரைப்பார்கள். இரு பிரிவுகளிலும் வெற்றி பெறும் போட்டியாளர்களுக்கு முதல் பரிசு 5000 வெள்ளி ரொக்கம் மற்றும் தங்க பதக்கம், இரண்டாவது பரிசு 3000 வெள்ளி ரொக்கம் மற்றும் தங்க பதக்கம், மூன்றாவது பரிசு 1500 வெள்ளி ரொக்கம் மற்றும் தங்க பதக்கம் வழங்கப்படுகிறது. அதோடு தமிழ் சாதனையாளர் ஒருவருக்கு சிறப்பு விருதும் வழங்கப்படுகிறது. இலக்கியத்தின் மீது நம் சமுதாயம் கவனம் செலுத்த வேண்டும் எனும் நோக்கில் நம்மவர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஓம்ஸ் அறவாரியத்தின் சார்பில் அதன் தலைவர் ஓம்ஸ் ப தியாகராஜன் பெருமனதோடு இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு கரம் நீட்டியுள்ளார். தரமான சமுதாயமாக நம் மக்கள் தொடர்ந்து மிளிர நம் ஒவ்வொருவரின் ஆதரவும் மிக அவசியம். எனவே பொதுமக்கள் தவறாது இந்நிகழ்வில் கலந்து கொண்டு நமது வெற்றி செல்வங்களை உற்சாகப்படுத்துங்கள். வாருங்கள், திரை இசை இலக்கியத்தை ரசித்து ருசிப்போம். இம்மாத தொடக்கத்தில் தமான் பூசாட் கெப்போங்கில் உள்ள ஒரு விற்பனை நிலையத்தில் 62 வயது மூதாட்டி மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாக சந்தேகிக்கப்படும் நபரை போலீசார் கைது செய்துள்ளனர்.
சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டதை செந்தூல் காவல் நிலையத்தின் தற்காலிக தலைவர் ஜஸ்ரி சோல்பா உறுதிப்படுத்தினார். ஆகஸ்ட் 9 நடந்த இந்த தாக்குதலுக்கு ஒரு வாரத்திற்கும் மேல் கழித்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் மூதாட்டியின் உடலில் சுமார் 50 விழுக்காடு தீ காயங்கள் ஏற்பட்டன. அந்த விற்பனை நிலையத்தில் கவுண்டரில் பணிபுரிந்த பாதிக்கப்பட்ட மூதாட்டியை அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அணுகி பெட்ரோல் என நம்பப்படும் திரவத்தை அவர் மீது ஊற்றி தீ வைத்ததாக கூறப்படுகிறது. தாக்குதலை தொடர்ந்து குற்றவாளியை கைது செய்ய வழிவகுக்கும் தகவலுக்கு 5000 ரிங்கிட் வெகுமதி வழங்கப்படும் என்று கெப்போங் நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் லிப் யங் அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சூதாட்ட உரிமங்கள் வழங்குவது தொடர்பான தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய மாநில அரசு விடுத்த கோரிக்கையை கூட்டரசு நீதிமன்றம் நிராகரித்த போதிலும் மாநிலத்தில் சூதாட்டத்தை தடை செய்ய மற்ற வழிகளை தேடுவதற்காக கெடா மந்திரி பெசார் சனூசி நோரை டிஏபியின் ராம் கர்பால் சிங் விமர்சித்துள்ளார். நீதிமன்றத்தின் தீர்ப்பை தவிர்ப்பதற்கான வழிகளை தேடுவதற்கு பதிலாக பாஸ் தலைவரான சனூசி முஸ்லிம்கள் சூதாடுவதை தடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறினார். முஸ்லிம்கள் சூதாட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடும் பிரச்சனையை சமாளிக்க மேலும் பயனுள்ள அமலாக்க முறைகளை கண்டறிவதில் அவர் தனது முயற்சிகளை குவிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். கூட்டரசு நீதிமன்றத்தின் அண்மைய தீர்ப்பின் மூலம் உரிமம் பெற்ற சூதாட்ட பிரச்சினை தெளிவாக முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதால் இந்த சூதாட்ட நடவடிக்கைகள் சட்டப்பூர்வமானவை என்பதையும், எனவே அதை சுற்றி மாற்று வழிகளை கண்டறிய எந்த காரணமும் இல்லை என்பதையும் சனூசி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். இந்த விவகாரத்தில் நீதிமன்றங்களின் தீர்ப்பு தெளிவாகவே உள்ளது. அதை தவிர்ப்பதற்கான வழிகளை கண்டுபிடிப்பது சனூசியின் வேலை அல்ல என்பதால் அவர் அதை பின்பற்ற வேண்டும் என்று டிஏபி சட்டப்பிரிவு தலைவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இன்று அதிகாலை ஜலான் சுல்தான் இஸ்மாயில் சாலையில் குடிநுழைவுத்துறை லாரி சம்பந்தப்பட்ட விபத்தில் உயிரிழந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கோலம்பூர் போக்குவரத்து அமலாக்கம் மற்றும் புலனாய்வுத்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது சம்சூரி முகமது ஈசா அந்த குடும்பம் பேரா கம்பாரைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவித்தார். உயிரிழந்தவர்கள் 53 வயது ஷேக் முகமது ஃபிர்டாவுஸ் ஷேக் யயா மற்றும் அவரது மகள்களான 25 வயது சித்தி நூர் சசலின், 12 வயதான சித்தி தர்விஷ்யா அபூனி என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஷேக் முகமது ஃபிர்டாவுஸின் மனைவி 55 வயது நூர் ஹயாத்தி ரசாலி படுகாயம் அடைந்து கோலாலம்பூர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். மற்றொரு மகளான 28 வயது சித்தி நூர் ஷகீரா இந்த விபத்தில் தப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாஜு சந்திப்பு போக்குவரத்து சிக்னல் சந்திப்பில் அதிகாலை 1 மணிக்கு இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இதில் குடிநுழைவுத்துறை லாரி, ஒரு புரோட்டான் சாகா மற்றும் ஒரு இனோகா மேட்ரிக்ஸ் வாகனங்களும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பாதசாரிகளும் சம்பந்தப்பட்டிருந்தனர். 43 வயதுடைய நபரால் ஓட்டப்பட்ட குடிநுழைவுத்துறை லாரி புரோட்டான் சாகா மீது மோதுவதற்கு முன்பு அதன் விளக்குகள் மற்றும் சைரன் ஒலித்துக் கொண்டிருந்த நிலையில் சிகப்பு சிக்னலை மீறி சென்றதாக கூறப்படுகிறது. இந்த மோதலின் தாக்கத்தால் லாரி கட்டுப்பாட்டை இழந்து அந்த சந்திப்பில் நின்று கொண்டிருந்த இனோகா மேட்ரிக்ஸ் மற்றும் 4 பாதசாரிகள் மீது மோதியது. பாதிக்கப்பட்ட மூவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். அதே சமயம் நூர் ஹயாதிக்கு தலை, வலது கை மற்றும் 2 கால்களிலும் காயங்கள் ஏற்பட்டன. பேரா மஞ்சோங் கடற்பகுதியில் புலம்பெயர்ந்தோர் கடத்தலுக்கு எதிரான நடவடிக்கையில் 103 புலம்பெயர்ந்தோர் மற்றும் படகு குழுவினர் என சந்தேகிக்கப்படும் 5 பேர் உட்பட 108 இந்தோனேசியர்களை நேற்று காவல்துறை கைது செய்துள்ளது. இந்த கடத்தல் நடவடிக்கையில் படகு கேப்டன், உதவி கேப்டன் மற்றும் கடலோர கண்காணிப்பாளர்களாக செயல்பட்டதாக சந்தேகத்தின் பேரில் 19 முதல் 60 வயதுக்குட்பட்ட 5 ஆண்கள் கைது செய்யப்பட்டதாக புக்கிட்டமான் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநர் எம் குமார் தெரிவித்தார். மேலும் 8 மாதங்கள் முதல் 68 வயதுக்கு உட்பட்ட 67 ஆண்கள், 33 பெண்கள், 3 சிறுவர்கள் மற்றும் 4 சிறுமிகள் உட்பட 103 இந்தோனேசிய நாட்டினரும் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார். மேலும் சந்தேக நபர் ஒருவரின் உடைகள் மற்றும் பயண பைகளில் இருந்து 5.8 கிலோகிராம் ஷாபு என சந்தேகிக்கப்படும் போதைப்பொருள் அடங்கிய 22 பொட்டலங்களையும் காவல்துறை பறிமுதல் செய்தது. கைது செய்யப்பட்டவர்களில் யாருக்கும் செல்லுபடியாகும் பயண ஆவணங்கள் இல்லை என்றும், புலம்பெயர்ந்தோர் சிறிய பாம் படகுகளை பயன்படுத்தி மஞ்சோங் கடற்கரை வழியாக உள்ளேயும் வெளியேயும் கொண்டு செல்லப்பட்டதாகவும் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக எம் குமார் கூறினார். ஒவ்வொரு புலம்பெயர்ந்தவரிடமிருந்தும்
800 முதல் 1800 வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டது. இது போக்குவரத்து நிறுவனங்களுக்கும் முகவர்களுக்கும் ரொக்கமாக வழங்கப்பட்டது என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.